அம்மா முன்னாடி உட்காந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்படியே இருந்திருந்து இன்னைக்கு சிஎம்மா இருந்திருப்பார். எங்கள் உயிரோட இருக்கையில் நாங்கள் வந்து பார்க்க முடியலைங்களே சார். தங்கத்துக்கு இது மாபெரும் தங்கம். இந்த தங்கத்தை நம்ம இழந்துட்டோம். இது மறுபடியும் கொண்டு வர முடியாது. ஏழை ஜனத்துக்கு செய்யறது, ஏழைங்களுக்கு உதவி பண்றது. நாங்க எங்க 4 பேர் வரோம், நீ சோறு போட மாட்டியா? இது நான் வந்திருப்பேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் இது பார்த்தா இது மட்டும்தான் வேற யாருக்கும் வந்ததில்லை. நமக்கு எல்லாம் தெரியுங்க. நமக்கு மோர் தென் சினிமா அதெல்லாம் தாண்டி நமக்கு தெரியும் இல்லையா, அறிவு இருக்குல்ல யார் எப்படிப்பட்டவங்க சொல்லி. மக்கள் ஒரு நல்ல மனிதனை மிஸ் பண்ணிட்டாங்க. வந்துட்டு என்ன கேட்டால் நான் அந்நியாரத்தான் சொல்லுவேன். அதுக்கு ஒரு துணையா விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன். ஒரு பிறவின்னு வந்தால் இந்த மண்ணில் தேவையில்லை எங்களுக்கு. ஏன்னா எங்களை விட்டு போல எங்க மனசுக்குள்ள இருக்கிறாரு. அம்மா வணக்கங்க. வணக்கம்ப்பா. அம்மா நான் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் இதே சுற்றி வந்துட்டே இருந்தீங்க. வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்கிறீங்க. எங்கள் நாயுடு கூட்டங்க, எங்கள் குளத்துக்காரர் தாங்க, எங்கள் நாயுடு வம்சம் தான். சரி 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 சரிம்மா. அதுக்காக தான் ரொம்ப ட்ரை பண்ண வந்து நேற்று பார்க்கணுன்னு வர முடியலைங்க. நேற்று வர முடியலீங்களா? நைட்டு வண்டி ஏறி வந்தங்க. இப்போ இங்கே எந்த ஊர் சொன்னீங்க? கோயம்புத்தூர்ல வந்துருக்கீங்க. இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் நடிச்சு பார்த்துருப்பீங்க, நடந்து பார்த்துருப்பீங்க, நேரில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமாதியில் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான ஏற்படல? அவர் என்னங்க அம்மா முன்னாடி உட்காந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்படியே இருந்திருந்து இன்னைக்கு சிஎம்மா இருந்திருப்பார். எங்களுக்கு அது ஒரு மனவேதனைங்க. ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். எல்லா ஏழைகளுக்கும் உதவி பண்ணுறாரு. எல்லாமே பண்ணிட்டு இருந்தாருங்க. உயிரோட இருக்கையில் நாங்கள் வந்து பார்க்க முடியலைங்களே சார். நேரில் பார்த்துருக்கோம். வீட்டுக்கெல்லாம் போயிருக்கோங்க. போயிருக்கோம். முதல்ல பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க? நாங்கள் வந்திருக்கோம். கட்சி சார்பில் வந்து பேசியிருக்காங்க. சரிங்கம்மா. விஜயகாந்த் உங்களுக்கு பிடிச்ச குணம் என்னது? ஏழைகளுக்கு நல்ல உதவி பண்ணுவாருங்க. நல்ல எல்லாத்துக்கும் நல்லா பாதுகாப்பார். எல்லாத்துக்கும் எல்லாமே செய்வார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேமுதிக கட்சி இன்றைக்கு தலைவரை இழந்து இருக்கிறாங்க. அடுத்தடுத்தமா என்ன மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும்னு, ஏன்னா நீங்களாம் ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க சார். அவர் மாதிரியே ஆளுங்க இருக்கணும் அவங்க வீட்டில். சம்சாரமானாலும் அவங்க மச்சினானாலும் இவர் மாதிரி எல்லாத்துக்கும் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுனா ஜனங்க அவங்க பக்கம் வருவாங்க சார். அதில் மாற்றமே இல்லை. அவர் உயிரோடு இருந்திருந்து வந்திருப்பாருங்க. அவர் படுத்துட்டாருங்களே, முடியாமல் விட்டுட்டாரு. கட்சி தோல்வி காரணம் அவர் படுத்தது தாங்க. சரிங்க, என்ன காரணம் நினைக்கிறீங்க? உடம்பு முடியலைங்க. அவரால் முடியலை. உடம்பு முடியாமல் கண்டிப்பாக வந்திருப்பார். எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அம்மா மூலமாக அதுக்கு வந்தது. அப்படியே மெயின்டைன் பண்ணி இருந்தாருன்னா அவர் தாங்க அம்மாவுக்கு. அப்புறம் உடம்பு முடியலைங்க சார். அவருக்கு உடம்பு தொலைப்பு இல்லாமல் போச்சு. பார்த்துருக்கீங்க நீங்கள் ரிப்போர்ட்ரு. உண்மை செத்து போச்சு, அவ்வளோதான். இந்த நிஜம் யாராலையும் கொண்டு வர முடியும். இதுதான் நிஜம். ஆனால் அந்த நிஜம் இப்போ இல்லை, அவ்வளோதான். நிஜம் இல்லை. எத்தனையோ பேர் இருக்காங்க, அதெல்லாம் பொய் தான். இதுதான் நிஜம். ஆனால் அது இப்போ இல்லை. இப்போ நிஜம் செத்து போச்சு. அந்த நிஜம் மறுபடியும் கிடைக்காது. மறுபடியும் இந்த உலகத்துக்கு இது மாபெரும் தங்கம். இந்த தங்கத்தை நம்ம இழந்துட்டோம். இது மறுபடியும் கொண்டு வர முடியாது. உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் அவர் அவர் சேலத்தில் மீட்டிங் போடும்போது ரொம்ப ஃபோர்ஸாக நாங்களாம் மாநாடுல கலந்துக்கிட்டோம். சேலத்தில் பெரிய மாநாடு. அந்த மாநாடு மிகப்பெரிய மாநாடு. அது யாராலையும் உங்களுக்கும் பார்த்துருப்பீங்க. அந்த மாநாடு யாராலையும் மறக்க முடியாது. அந்த மாநாட்டில் நாங்களாம் விடியெல்லாம் அங்கேயே தான் அவர் எங்கள் தங்கத்தை பார்க்கணுன்றதுக்காக சோறு தண்ணி இல்லாமல் நாங்களாம் காத்துட்டு இருந்தோம். அவ்வளோ அதான் உண்மை செத்து போச்சு. அந்த உண்மை இங்கே யாரும் கிடையாது. அது தவறாக நினச்சிக்கோண்ணா, நீங்களாகட்டும் இல்லை நானாகட்டும், அந்த உண்மை இங்கே யாரும் கிடையாது. அதுதான் உண்மை. சரி, நான் வெளிப்படையாகவே கேட்குறேன். நான் இப்போ இந்த சம்பவங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த இவரால் வளர்ச்சி அடைஞ்சவங்களில் பல பேர் உண்மையாக நெஞ்சை தொட்டு சொன்னா அவங்க வாய் தோறும் சொல்ல மாட்டாங்க. அவர் தான் எங்களுக்கு தெய்வம், அவங்களால தான் நான் மேலே வந்தேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அதை யாராலும் மறுக்க முடியும். கண்டிப்பா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப பலனடைஞ்சவங்கல்ல சில பேர் அவருக்கு எதிரியா இருக்காங்க. உண்மைதான். அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அது வேண்டாம், விடுங்க, பரவாயில்ல. உண்மை செத்து போச்சு. அந்த உண்மை மறுபடியும் கிடையாது, யார்கிட்டையும் கிடையாது. அந்த உண்மை இதுமே எங்கேயும் பார்க்க முடியாது. அவ்வளவுதான். அதுதான் நிஜம். அது யாரும் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன். நிஜம். உண்மை செத்து போயிடுச்சு. இனிமேலுக்கு உண்மை வருமானது தெரியாது. அவர் இறந்துட்டாரு. அவர் உயிரோடு இருக்கும் போதே அவருக்கு நன்றி செஞ்சவங்களை பற்றி அவர் எதுவும் பேசல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் பேச வேண்டாம். அது அவருக்கு கொடுக்குற மரியாதையாக இருக்கும்.
ஏன்னா அவர் உயிரோடு இருக்கும்போதே அவர் உதவி செஞ்சது யாருக்கும் சொல்லல, நன்றிக்கான எதிர்பார்க்கல. அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து இதை சொல்லி அவரை கேவலப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். அவர் உயர்ந்தவராகவே இருந்துட்டு போறாரு. வாங்கினீங்களா அந்த மனசுல வந்து அவர் தெய்வமா இருக்காரு. கடவுளா இருக்கிறாரு. அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். எங்களுக்கு வந்து தெய்வம் பார்க்கறதுக்காக மட்டும்தான் வந்து நாங்களும் ஒரு பங்களிப்பு என்னால முடியல. நேற்று பஸ் டிக்கெட் பார்த்தோம், ட்ரெயின் டிக்கெட் பார்த்தோம், கிடைக்கல. எங்களால எப்படி ஒன்று வந்தாகணும்னு சொல்லிட்டு நாங்கள் சாதாரண ஒரு ஏழைகள் தான், வந்தாகணும் அவ்வளோதான். எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நடந்து வர முடிஞ்சா கூட வந்துடுவோம். பக்கத்தில் கோயம்புத்தூர் 550 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்குது. எங்களால் எவ்வளோ முடியுமோ வந்துட்டோம். எங்கள் தெய்வத்தை பார்த்தோம், அது போதும் எங்களுக்கு. மனசில் வந்து வேதனையும் வலியும் வந்து அது முடியாதுங்க. அது அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்டே சொன்னேன், நிஜம் செத்து போச்சு. அது எப்போ மறுபடியும் வந்து கொண்டு வர முடியும் தெரியும். கூட்டத்தை இவரோட டெத்தில் தான் பார்த்தோங்க. எம்ஜிஆர் மிஞ்சிட்டாரு. இவரு என்ன செய்யறவங்க, ஏழை ஜனத்துக்கு இவரு மாதிரி செய்யறவங்க யாருமே கிடையாது. இப்பவே 25 பைசா ஆஸ்பத்திரி கட்டினவர். எனக்கு தேதி எனக்கெல்லாம் கல்யாணமே ஆகல. அப்போ ஏவிஎம் ஸ்டுடியோ பக்கத்துல அப்பவே நாங்க போனோம். 25 பைசா ஆஸ்பத்திரி கட்டினாரு. தெரியல, எனக்கு படிக்க தெரியாது. அது எப்போ டேட்டு, எனக்கு கல்யாணமே ஆகல. எனக்கு கல்யாணம் 30 வருஷம் ஆகுதுப்பா. இதை விட நீ என்ன கேட்குறேன், நான் பதில் சொல்றேன். நீங்க இவர் மேல இந்த அளவு அன்பு வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம்? தனிப்பட்ட காரணம். ஏழைக்கு செய்யறதுப்பா, அதுதான் ஏழை ஜனத்துக்கு செய்யறது, ஏழைங்களுக்கு உதவி பண்றது. நாங்க எங்க 4 பேர் வரோம், நீ சோறு போட மாட்டியா? அண்ணா கயிறு கூட இல்லைன்ற, அதுதான் உண்மை. வேற எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். நீங்க நேர்ல பார்த்து பேசிருக்கீங்களா? நான் எப்போ ஒரு வாட்டி, நாங்க வடப்பழந்தப்பா, எப்போ ஒரு வாட்டி தான் பாக்குறேன். எனக்கு உடம்பு பேசிப்பா பார்த்துருக்குறேன், பேசுனது இல்லப்பா. அவர் செஞ்சதே போதும்ப்பா. அவர்கிட்ட பேச வேண்டாம், கை கொடுக்க வேண்டாம். இவ்வளோ கூட்டத்தை பார்த்தீங்கல்ல, அப்பவே நீங்க முடிவு எடுத்துக்கணும். அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட வாங்கி சாப்பிடணும், அவர்கிட்ட பழகிட்டு தான் நம்ம இந்த அளவுக்கு பேசணும்னு கிடையாது. அதுமா தலைவரை இழந்து இந்த கட்சி வந்து இருக்கு. அடுத்தடுத்து என்ன செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கட்சி பத்தியில எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு அவரை தான்ப்பா பிடிக்கும். தெரியும். ஆமாப்பா, இந்த ஏழை ஜனத்தை செய்யறதாப்பா எனக்கு பிடிக்கும். இந்த கட்சி எல்லாம் தெரியாதுப்பா. அதே மாதிரி இப்ப லாரன்ஸ் செய்யறாரா, லாரன்ஸ் படத்துல எங்க பையனை கூட்டிட்டு போக சொல்லுவேன். ஏழை ஜனத்துக்கு செய்யறதாப்பா எனக்கு பிடிக்கும். இந்த கட்சி எல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அது பாத்தீங்கன்னா பொதுவா இவர் வந்து 80s இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். கொஞ்சம் இப்போ உங்க அம்மா மாதிரி வயசானவங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் பிடிக்கும். நீங்க பார்த்தா யங்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்கிறீங்க. இந்த 2K கிட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரு அந்த அளவு வந்து கவர்ந்துருக்கிறாரு. எதனால, என்ன காரணம்னு கேட்கிறேன். அஃப்கோர்ஸ் மீடியா தான். மீடியானால நல்ல இம்பாக்ட் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நல்லதும் பார்த்தீங்கன்னா செஞ்ச நல்லதெல்லாம், பட் கெட்டதும் பார்க்கும்போது நீங்க இல்லை, ஒரு சில மீடியா சொல்றேன் வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. இனிஷியல் பீரியட்ல ரொம்ப ட்ரோல் மெட்டீரியலா ரொம்ப ஆக்கிட்டாங்க. அது ஆரம்பத்தில் ஒரு ஃபண்டுக்காக எடுத்து இன்கேஸ் நம்மளும் சொல்றேன் நிறைய ஷேர் பண்ணி அது அவருக்குமே இம்பாக்ட் ஆகி அவரும் அதோட சீரியஸ் எடுத்துக்கிட்டாரு. நம்மள இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி அவரு ஒழுங்கா அந்த மனுஷனும் இதை பார்த்து அவரும் கொஞ்சம் மென்டல் ரொம்ப ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருந்தாரு, அப்போ ரொம்பவே இதுவாயிட்டு இருக்காரு. இப்ப நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன விஜயகாந்த்? அஃப்கோர்ஸ் ஒரு பியூர் சோல் தான். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம், நான் இதுக்காகன்னு சொல்லலாம். யார் சாவுக்கு நான் வந்ததே கிடையாது. இதுதான் இது வரைக்கும் யார் ஜெயலலிதா, கருணாநிதி ஒருத்தருக்கும் வந்தது கிடையாது. இவருக்காக மட்டும் தான் நான் வந்திருக்கேன். நேற்று நான் வந்திருப்பேன், பிகாஸ் நமக்கு தெரியும் யங்ஸ்டர்ஸா இது கூட்டம், அவ்வளோ கூட்டம். 15 lakhs சொல்லியிருந்தாங்க பிரேமலதா மேடம். 15 lakhs வந்திருந்தாங்க. கோவிட் கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு, கேரளாவில் பெங்களூர் கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு, நம்மளுக்கிட்டே அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் நான் வரல. இல்லை நேற்று நான் வந்திருப்பேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் இதுன்னு பார்த்தா இவர் மட்டும்தான் வேற யாருக்கும் வந்ததில்லை. நமக்கெல்லாம் தெரியுங்க, நமக்கு மோர் தென் சினிமா அதெல்லாம் தாண்டி நமக்கு தெரியும் இல்லையா, அறிவு இருக்குல்ல யார் எப்படிப்பட்டவங்க சொல்லி. அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம சப்போர்ட் பண்றது. என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டுமே இப்போ நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஓட்டு நான் இவர் தான் போட்டேன். 2000 அம்மா கூட 2011 அப்பா ரிஷிவந்தூர் ஜெயிச்சாரு பார்த்தீங்களா, அப்போ நான் ஃபர்ஸ்ட் போட்ட ஓட்டு இவருக்கு மட்டும்தான். அதுக்கு தான் போட்டேன். பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கட்சி வந்து ஒரு தலைவரை இழந்து இருக்குது. அந்த கட்சி அடுத்தடுத்து என்ன செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு தெரியல, பட் என்ன கேட்டால் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு அவங்க பாசிட்டிவ் எனர்ஜியாக எடுத்துக்கலாம். எலெக்ஷன் வரப்போகுது, உங்களுக்கே தெரியும். அங்கே இது அண்ட் மோர் ஓவர் இவங்க நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு நல்ல கூட்டணி கூட சேர்ந்து டு பி ஆனஸ்ட் தேமுதிக இப்போ அந்த அளவுக்கு இப்போ ஃபேமஸ் ஆகலை. இப்போ இந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் வெளியே வராங்க. இது நல்ல இதுவாக எடுத்துக்கிட்டு அவருக்கு நல்ல ரெஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல தனிச்சு பண்ணதுல கூட்டணி சரி, யார் கூட கரெக்டான ஒரு பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி சேர்ந்து நல்ல இது இனிமேல் நல்லா போகணும்னு நான் சொல்ல வரேன். பட் யாரும் சொல்ல தெரியல எனக்கு, பட் நல்லா போகணும் இனிமேல். தனிப்பட்ட முறையில வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து கரை வச்சு துரோகம் பண்ணி வீழ்த்திட்டாங்க அப்படின்ற ஒரு பக்கத்துல வந்து சொல்றாங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்க ஏதாவது குறிப்பிட்டு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இதுதான் காரணம், இதுவும் ஒரு சரியான காரணம், இது மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிற விஷயம் இருக்குங்க. அது எல்லாத்தையும் வீடியோவில் சொல்ல முடியாது. அண்ட் மோர் ஓவர் எல்லாருக்கும் தெரியுங்க யார் என்ன பண்ணாங்க. இவங்க ஃபேமிலிலும் சில பேர் சொல்றாங்க மேடமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், கொஞ்சம் பண்ணலாம் தம்பி, அது என்னமோ சொல்றாங்க. பட் எனக்கு என்னன்னு தெரியல. பட் பாஸ்ட் விட்டுடலாமே, பாஸ்ட் விட்டுலாம். பட் இனிமேல் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஞ்ச நாள் தான் இருக்குது, 3 months தான் இருக்குது. எந்த கட்சி கூட கூட்டணி சேர்ந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக எடுத்துட்டு
வாட் டு சே, சும்மா ஜஸ்ட் வந்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவரோட என்னன்னா மக்களுக்கு நல்லது போகணும். அவரை மற்றபடி இந்த ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் எனக்கு எந்த அளவு நாலேஜபிள் தெரியல. மக்களுக்கு நல்லது செய்யணும், அந்த ஒரு இது மக்கள் நல்லது நடக்கணும் வித் குட் பீப்புள், அவ்வளோ. நாங்கள் நேற்று சபரிமலையிலேருந்து வந்த மாலை போட்டுருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வீட்டுக்கு வந்து அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். சரிண்ணே சரி. இப்போ நீங்கள் இத்தனை நாள் இவரை உயிரோட பார்த்துருப்பீங்க, ஆமாம், நடிச்சு பார்த்துருப்பீங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. நேரில் பார்த்துருக்கீங்களா? நேரில் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்க, பேசியிருக்கீங்களா? பேசுனதுலாம் இல்லை, நேரில் பார்த்துருக்கேன். தூரமாக மாநாட்டுக்குலாம் ஒரு எட்டை இருந்து பார்த்துருக்கோம். பார்த்துருக்கீங்க. எங்கள் ஊருக்கு வந்திருக்காரு, எங்கள் தொகுதியில் தான் நின்னார் அவர், உந்தூர்பட்டு தொகுதியெலாம் வந்திருக்காரு. ஆமாம், அதனால அதனால் அந்த வண்டியில் போகும்போது பார்த்துருக்கோம், அவ்வளோதான். சரி சரி. இப்போ இந்த அளவு நீங்கள் பார்த்த ஒரு மனிதர் இன்றைக்கு உயிரற்று மண்ணறையில் வந்து இருக்கிறத பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து ஒரு நல்ல மனிதனை மிஸ் பண்ணிட்டாங்க. நல்ல அரசியல்வாதி நான் சொல்ல, நல்ல மனிதனை மிஸ் பண்ணிட்டாங்க. இவரை மாதிரி ஒரு தலைவர் கிடைக்க கொடுத்து வச்சுக்கணும். அவங்க அதை ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் ரொம்ப கஷ்டம், அவங்க மக்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். உண்மையாலுமே மக்களுக்கு வந்து யார் நல்லவங்கிறது வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது. இவர் உண்மையாலுமே ஒரு நல்ல தலைவர். இவர் நான் கட்சி கிடையாது, அவர் அரசியல் வந்து அவர் கட்சி கிடையாது. நான் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். எங்கள் அப்பா வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு என்ன காரணம்? நல்லது செய்வார், எல்லாருக்குமே தெரியாமையே செய்வார். சின்ன வயசுல அப்படின்றப்ப நீங்க எங்கள் அப்பாவை பார்த்து நான் ரொம்ப கற்றுக்கிறேன். எங்கள் அப்பா வந்து விஜயகாந்த் ரசிக்கிறவர். ஆரம்பத்தில் ஏன் எப்போ பார்த்தாலும் இவர் இதுலேயே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் அதுக்கப்புறம் நான் படம் பார்க்கலாம் ஆரம்பிச்சிடல. அதுக்கப்புறம் இவர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சார். பரவாயில்ல, நம்மளை பற்றி 1000 பேர் பேசுகிறார், அதை பற்றி அவர் கவலைப்படவே மாட்டார். அவருக்கு என்ன தோணுதோ அதை தான் பேசுவார். மீடியாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, என்ன பேசுகிறாரோ அதை தான் பேசுவார். அந்த அளவுக்கு ஒரு கம்பீரமான ஆள் அவர். எதுக்கும் பயப்பட மாட்டார், துணிச்சலான ஆள் அவர். மக்கள் வந்து ஒரு நல்ல தலைவரை மிஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் எத்தனை ஒரு இதுவானாலும் அவர் ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் சொல்லிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. கடல் போல வராங்களா ஜனங்க, அப்போ ஓட்டு போட வேண்டியதுனாங்க. அப்போ மக்களுக்கு தெரியலையா? நீங்க ஆதங்கப்படுறீங்க, ரொம்ப வருத்தம். வந்து பாக்குறவங்க ஓட்டு போடலையே, போட்டு ஜெயிக்க வைக்கலையே. விடிய வரைக்கும் ஒரு பொடி கூட தூங்க இல்லை. விடிய வரைக்கும் அங்கதான் 2 நாள் தான் இருந்தாங்க. சாப்பாடு சாப்பிட்டுருக்கீங்களா? வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேங்க. நல்ல தெய்வங்க அவர்லாம். அவர் வேண்டியதை முடிவிட்டு மத்திய கேப்டன் முதலமைச்சரான முடிவு விட்டுக்கிறேன் பாருங்க. இந்த முடியும் செலுத்த முடியல, அவரே காணிக்கே செலுத்த போறேன். உயிரே போயிட்டாரு. 2 நாள் கிடக்குறோம். இன்னைக்கு தான் வந்து இப்போதான் வாய்ப்பு கிடைச்சது, பார்க்கறதுக்கு வாய்ப்பு இப்போதான் கிடைச்சது. இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அவரை உயிரோட பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அவரை பழகிருப்பீங்க. இன்றைக்கு மண்ணறையில் இருக்கிற பார்க்கும்போது என்ற மாதிரி உணர்வு ஏற்படுது? ரொம்ப வருத்தமாக தான் இருக்குங்க சார். மேல முடியாத வந்து துயரமாக இருக்குது. இன்னும் மேல முடியாதுங்க. இன்னும் கொஞ்சம் நாளாகும். சரி, தங்கள் தட்டு நானே சொன்னாருங்க. அந்த கோரிக்கையை கண்டிப்பாக எங்கள் அண்ணியை பண்ணுவார், தம்பி விஜயவர்மன் பண்ணுவார், எல்லாம் சண்முக பண்ணி எல்லாம் பண்ணுவாருங்க. உறுதியாங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஒரு வீட்டில் 5 பேர் 10 பேர் குடும்பம் பூரா கேப்டன் பட்டு நிறைய வந்திருக்குதுங்க. வர நாடாளுமன்ற தேர்தலுங்க 2024 ஒரு பெரிய மாற்றம் வருங்க. தெய்வமா மாறிட்டாரு. அவரு தெய்வமாவே இருந்தா போதும். இன்னொரு பிறவின்னு வந்தா இந்த மண்ணில் வந்து தேவையில்லைங்க. எங்களுக்கு வந்து ஆனா எங்களை விட்டு போல, எங்க மனசுக்குள்ள இருக்கிறாரு. ஆனா வந்து தைரியமா இருக்கிறோம். இன்னைக்கு மண்ணறையில வந்து பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை, எப்பொழுதுமே அவர் இல்லாட்டாலும் இருக்கிற ஒரு மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. அவர் இல்லைன்ற ஒரு குறை இல்லைன்னு நினைக்கிறத விட இருக்காருன்ற ஒரு நினைப்போட தான் நம்ம இருந்துக்கிட்டோம். அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஃபீலிங்ன்றது வராது. உள்ளுக்குள்ளே இருந்தாலும் வெளியே யார்ட்டையும் காட்டிக்கிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அவருடைய வீரமும் செயல்பாடும் எண்ணங்கள் ஆக்ரோஷங்கள் எல்லாமே வந்து அந்த ஆக்டிவேஷன் மாதிரி தான் அவருடைய ரசிகர்களான எங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. சரி. நம்ம கேப்டன் எவ்வளியோ அந்த வழி தான் நோக்கி தான் நம்ம இப்போ செயல்பட. கட்சி வந்து ஒரு தலைவர் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்னென்ன செஞ்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அடுத்து வந்துட்டு என்ன கேட்டால் நான் அந்நியாரத்தான் சொல்லுவேன். அதுக்கு உறுதுணையா விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன், இவங்கெல்லாம் இவங்களுடைய ரோல் மாடல் தான் அவங்க. அந்த ரோல் மாடுங்கும் போது அதே மாதிரி தான் இவங்களுடைய ஒரிஜினல் செராக்ஸ் தான் அவங்க. மறு உருவம் பார்க்குறோம். அந்த செயல்பாடு எல்லாம் வரணும். கண்டிப்பா கேப்டனுடைய இதை வந்து இவங்க செயல்படுத்துவாங்க. அந்நியார் முதலமைச்சர் ஆக்கிடுவோம். கண்டிப்பா.